மாணவர் முழக்கம் 2024 அரையிறுதி சுற்றில் அடுத்ததாக களம் இறங்க வருகின்றார்கள். பேராக் லாடாங் ஜுன்ராத்தா 1 பள்ளியைச் சேர்ந்த ஷஷ்மிதா வசன்குமார் மற்றும் நகரிசங்கிலான் கோலாபிலா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கனிஷ்கா முனியாண்டி. ஒரு நாட்டின் உண்மையான பலத்தை புலப்படுத்துவது எது? ராணுவமா, மக்கள் ஆரோக்கியமா? இதில் ராணுவம் என்ற நிலைப்பாட்டில் சஸ்மிதாவும், மக்கள் ஆரோக்கியம் என்ற நிலைப்பாட்டில் கனிஷ்காவும் பேச போறாங்க. வாங்க அவர்களை பார்ப்போம். வணக்கம் சஸ்மிதா. வணக்கம் அக்கா. நலமா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் அக்கா. பார்க்கவே தெரியுது நீங்க தயாரா இருக்கீங்கன்ட்டு. கனிஷ்கா, நீங்க தயாரா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் அக்கா, நானும் தயாராக இருக்கிறேன். நாம் நேரடியாக போட்டிக்கு சென்று விடுவோம். ஒரு நாட்டின் உண்மையான பலத்தை புலப்படுத்துவது எது? ராணுவமா, மக்கள் ஆரோக்கியமா? இதோ சஷ்மிதா, நீங்கள் தயார் என்றால் ராணுவம் என்ற நிலைப்பாட்டில் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அவையினரே, ராணுவம் என்பது ஒரு நாட்டின் அரசையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் ஒரு அமைப்பு தானே. இதற்கும் ஒரு நாட்டின் பலத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அதை விளக்க நான் தயார். ராணுவம் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கிறது. அதோடு வெளிப்புற அச்சுறுத்தல்களான தீவிரவாதம், வெளிநாட்டு தாக்குதல்கள் போன்றவற்றிலிருந்து நாட்டையும் மக்களையும் காக்கிறது. இதுவே ராணுவத்தின் முதன்மை பணியாகும். வலுவான ராணுவத்தை கொண்ட நாடுகள் மட்டுமே தங்கள் சுதந்திரத்தை பாதுகாத்துள்ளன. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் தங்கள் வலுவான ராணுவத்தின் வழிதான் வெற்றி பெற்றன என்பது வரலாறு பறைசாற்றும் உண்மை. அது மட்டுமா, ராணுவம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிநாதமாக விளங்குகிறது. சர்வதேச அரங்கில் வலுவான ராணுவம் கொண்ட நாடுகளுக்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு. அப்படி வலுவான ராணுவம் கொண்ட பாதுகாப்பான நாடுகள் தான் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதோடு பொருளாதார வளர்ச்சியையும் பெருக்குகிறது. சான்றாக சீனா தனது வளர்ந்து வரும் ராணுவ பலத்தினூடே தனது பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி வருகிறது. மேலும் இன்றைய நாளில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ஒரு நாட்டின் யானை பலம் என கூறினால் அது மிக இல்லை. அந்த தொழில்நுட்பத்தின் அதீத வளர்ச்சிக்கு ராணுவம் தான் வித்திடுகிறது. இஸ்ரேல், ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கள் வலுவான ராணுவத்தின் வழிதான் வெற்றி பெற்றன என்பது வரலாறு பறைசாற்றும் உண்மை. உதாரணத்திற்கு, உலக இருப்பிட முறைமை, அதாவது GPS தொழில்நுட்பம் முதலில் ராணுவ பயன்பாட்டிற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றோ அது நம் அனைவரின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகிவிட்டது. ஆகவே சதுரங்க ஆட்டத்திலும் ராணி, குதிரை, யானை என இருந்தாலும் சிப்பாயின் தியாகமே முதன்மையாகிறது. ஒவ்வொரு நகர்வும், ஒவ்வொரு போரும் நாட்டுக்கான தியாகத்தின் ஒரு பகுதி. நாட்டுக்காக குருதி சிந்தி தன் உயிரையே துச்சமென மதித்து வீரமரணம் ஏதும் உயர்ந்த போக்கினை வெறும் தியாகம் என்ற சொல்லில் அடக்கிவிட முடியாது. அத்தகைய பெருமைக்குரிய ராணுவமே நாட்டின் பலம் என்று கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. நன்றி சஷ்மிதா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய படைப்பு. அடுத்ததாக கனிஷ்கா, நீங்கள் தயார் என்றால் ஒரு நாட்டின் உண்மையான பலத்தை புலப்படுத்துவது மக்கள் ஆரோக்கியம் என்ற நிலைப்பாட்டில் பேசலாம். வணக்கம். வானின்றி மழை இல்லை, மழையின்றி உயிர் இல்லை, உயிரின்றி மக்கள் இல்லை, அந்த மக்களின்றி நாடே இல்லை. பலமான நாட்டிற்கு பல காரணிகள் இருப்பினும் அதற்கு அஸ்திவாரமாக திகழ்வது மக்கள் ஆரோக்கியமே. சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறிய முடியும் என்பதற்கேற்ப உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த ஒரு எண்ணங்களுக்கும் செயல் வடிவம் கொடுக்க முடியும். ஆரோக்கியமான மக்கள் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இயங்கி நாட்டின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி நாட்டின் வருமானத்தை பெருக்கி பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய தூணாக செயல்பட முடியும் என்றால் அது மிகையாகாது. அதோடு தொழில்துறையில் ஏற்றம் கண்டு சரித்திர ஏட்டில் அந்நாடு பெயர் குறிப்பதற்கும் ஆரோக்கியமான மக்கள் தான் முக்கியம் என்பது என்றால் அது மிகையாகாது. மேலும் ஒரு நாட்டின் பலத்தை பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அதன் ராணுவ வலிமையை கொண்டும் மதிப்பிடுகிறார்கள். அந்த ராணுவத்திற்கும் பலத்தை சேர்ப்பது ஆரோக்கியமான மக்கள். மன வலிமையான ஆரோக்கியமான மக்கள் தான் போர்க்களத்தில் ஆயுதத்தை ஏந்தி எதிராளி எதிர்த்து போராடி வெற்றி கொடி நாட்டுகிறார்கள். இது பாதுகாப்பு துறைகளான காவல்துறை, விமானப்படை, கடற்படை என்ற அனைத்திற்கும் பொருந்தும். 2019 ஆண்டு உலகையே உலுக்கி பல மரணங்களை தன் வசப்படுத்திக் கொண்ட கொரோனா தொற்றில் இருந்து நாட்டை காப்பாற்றியது எது என்று கேட்டால் பதில் மக்கள் ஆரோக்கியம்தான். ஆரோக்கியமான மக்கள் மட்டும்தான் அந்நோயில் இருந்து தன்னை மீட்டு மரணத்திற்கு கடுக்காய் கொடுத்தனர். அதனின் கோர தாண்டவத்தை கட்டுக்குள் கொண்டு வர தடுப்பூசியை தயாரித்தனர் என்பது என் வாதத்திற்கு மேலும் வலுவூட்டும். மக்கள் ஆரோக்கியமே முதன்மையானது என் வாதம் மட்டுமல்ல, அது அரசாங்கத்தின் முன்னுரிமையும் கூட என்பது அவர்கள் அமலுக்கு கொண்டு வந்த பேர்கேட், அதாவது தேசிய சேவை பயிற்சி திட்டம். கூடுதல் உணவு திட்டத்தில்
மக்களுக்காக பள்ளியில் சத்துமுறை சத்துசுக்கான் ஹரிசுக்கா நிகர என பல நடவடிக்கைகளை அமல்படுத்துவது ஆரோக்கியமான வாழ்வை அவர்கள் மனத்தில் பசுமுர்த்தானி போல விதைப்பதற்கு. ஏனெனில் அவர்களுக்கும் தெரியும் ஆரோக்கியமான மக்கள் தான் ஒரு நாட்டின் உண்மையான பலம் என கூறி அமர்கிறேன். நன்றி. நன்றி கனிஷ்கா. முதல் பிரிவு முடிந்து விட்டது. அடுத்ததாக கருத்து மறுத்தலங்கம். சஷ்மிதா தயார் என்றால் இதோ உங்களுக்கான முதல்மை. போர் புரிதலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றுதான் உடல் ஆரோக்கியம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் தேவை என்பதை மறுக்கிறேன். உடல் வலிமையுடையவர்கள் மட்டும்தான் போரில் வென்றதாக எந்த சான்றுகளையும் இதுவரை நான் கேட்டறிந்ததில்லை. இதை தவிர உடல் வலிமையுடையவர்கள் போர் செய்த காலங்கள் மலையேறிவிட்டன. இன்றைய அதிநவீன உலகில் எல்லாம் தொழில்நுட்பமயம்தான். இருந்த இடத்திலிருந்தே தன்னிறக்கை குறிப்பார்த்து தாக்கும் காலம் இது. ராணுவத்தில் ட்ரோன், ஏவுகணை போன்ற இன்னும் பயன்களின் பயன்பாட்டை பாவம் நீங்கள் அறிந்ததில்லை போலும். இன்னும் எண்ணற்ற அதி தொழில்நுட்ப சாதனங்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் இயக்க உடல் ஆரோக்கியம் அல்ல, புத்தி கூர்மையும் கூடவே போர் திறனும் தேவை. இவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்து நாட்டின் பலமாக மட்டுமல்லாமல் அரணாகவும் நிற்பது நம் ராணுவமே. மேலும் உடல் ஆரோக்கியம் மட்டும் போதும் என்றால் கேட்கின் போன்ற பிள்ளைகளுக்கு கராத்தே, தேக்கோண்டோ, சிரமம் போன்ற தற்காப்பு கலைகளை கற்க ஊக்குவிக்கிறீர்கள். நாங்கள் நல்ல உடல் நலத்துடன் தானே இருக்கிறோம். ஆக சுய பாதுகாப்பிற்கு இம்மாதிரியான தற்காப்பு கலைகள் பலமாக இருக்கும் போது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தை மறுதளிப்பது முறை என்று. நன்றி. நன்றி சஷ்மிதா. இப்பொழுது கனிஷ்கா, இது உங்களுக்கான வாய்ப்பு. அன்னை தமிழ் வணக்கம். ராணுவம் தான் ஒரு நாட்டின் உண்மையான பலத்தை புலப்படுத்துகிறது என மார்த்தட்டி கொள்ளும் என தர்ம எதிர்த்தரப்பு சகோதரர் அந்த ராணுவத்தில் இணைவதற்கு கூட ஆரோக்கியமான மக்கள் தான் முக்கியம் என்பதை பாவம் மறந்துவிட்டு பேசுகிறார். ராணுவத்தில் சேர்வதற்கு முதல் விதிமுறையே உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும், எடை இவ்வளவு இருக்க வேண்டும், கண் பார்வை நன்றாக இருப்பதோடு மூக்கு கண்ணாடி அணியாமல் இருக்க வேண்டும், இருக்கப்படும் கடின பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று இவர்களும் மக்கள் ஆரோக்கியத்தை தான் மூலத்தனமாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்பது யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத நிதர்சன உண்மையாகும். எதிர்த்தரப்பினரே, உங்கள் ராணுவத்தால் கண்ணுக்கு தெரியும் எதிரிகளை மட்டுமே வீழ்த்த முடியும். நாங்கள் பேசுவது நோய் போன்ற கண்ணுக்கு புலப்படாத எதிரிகளை. அந்த நோயை எதிர்த்து உங்களால் ஆயுதங்களை ஏந்தி போராடதான் முடியுமா, அல்லது அந்த நோயை நீக்கும் யுத்தியம் தான் உங்களிடம் உள்ளதா? அந்நோயை எம் மக்கள் ஆரோக்கியத்தை பேணி காத்து தூர நிறுத்துவர். அதனை போக்குவதற்கும் நீக்குவதற்கும் இல்லாமல் அளிப்பதற்கும் எங்கள் மக்கள் ஆரோக்கியம் தான் தேவை தவிர உங்கள் ராணுவம் அல்ல. இதனை கோவிட்-19 தொற்று உலகிற்கு உறக்க சொல்லும் என கூறி அமர்கிறேன். நன்றி. நன்றி கனிஷ்கா. இப்பொழுது சஷ்மிதா, உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. பொருளாதாரத்திற்கு மக்கள் தேவை என்ற கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஆரோக்கியமான மக்கள் தேவை என்ற கூற்றை தான் நான் மறுக்கிறேன். ஆரோக்கியமான மக்கள் பொருளாதாரத்தை மேற்கொள்வதற்கு முதலில் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நாடும் பாதுகாப்பான சூழலில் இருக்க வேண்டும். இதை அமைத்துக் கொடுப்பது ராணுவத்தால் மட்டுமே சாத்தியம். சண்டையும் போரும் நடக்கின்ற இடத்தில் பொருளாதாரமாவது வளர்ச்சியாவது பொருளாதாரமாவது வளர்ச்சியாவது. ராணுவ பலம் இல்லாத நாடு ஒரு கதவு இல்லாத வீட்டிற்கு சமம். யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து எதை வேண்டுமானாலும் களவாடி செல்லலாம். அதுவே ராணுவ பலம் கொண்ட நாடுகளுக்கு ராணுவமே அரணாக நிற்கின்றது. எதிர்த்து நிற்பவர் யார்? யாரும் அவ்வளவு எளிதில் உட்பிரவேசிக்க முடியாது. அதனால் மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மேலும் மனித வளத்தை மடைமாற்றி தொழில்நுட்பங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மக்கள் ஆரோக்கியத்தை விட இயந்திரங்களின் பயன்பாடுதான் அதிகரித்துள்ளன. ஆகவே ராணுவமே ஒரு நாட்டின் உண்மையான பலம் என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தயார் என்றால் கனிஷ்கா, நீங்க பேசலாம். வணக்கம். ராணுவம் தான் நாட்டை பலப்படுத்துகிறது என்று எதிர்த்தரப்பினர் பிதற்றுவது வேடிக்கையாக உள்ளது. இங்க சில நாடுகளில் ராணுவமே இல்லை. வாட்டிக்கன் சிட்டி, ஐஸ்லேண்ட், கோஸ்டாரிக்கா போன்ற நாடுகளில் ராணுவம் இல்லாமல் இருப்பதால் அந்த நாடு வளர்ச்சி அடையாமலா இருக்கிறது, அல்லது மக்கள் தான் அங்கு மகிழ்ச்சியாக வாழவில்லையா? இது ஒன்று போதும் ராணுவம் இன்றியமையாத ஒன்று அல்ல என்பதனை பாருக்கு பறைசாற்றுவதற்கு. ராணுவம் இல்லை என்றால் நாட்டிற்கு பாதுகாப்பு இருக்காது, அந்நிய சக்தி நாட்டை அபகரித்து விடும், எல்லை ஊடுருவி புல்லுருவிகள் வந்துவிடும் என பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பினரே, விடுதலைக்கு முன் அந்நிய சக்தி நம்மை அடிமையாக்கிய போது எந்த ராணுவம் வந்தது விடுதலை பெற்று தந்து சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க? தோஜாங்குட், மசாலை போன்ற ஆரோக்கியமான மக்கள் தான் தைரியமாக போராடினர் அந்நிய சக்தியை எதிர்த்து. கரண்டி பிடிக்கும் கைகள் கூட வாழேந்தும் நாட்டிற்கு ஊறு விலகையில் என்று மெய்ப்பித்தனர் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்ற பெண் போராளிகள்.
இங்கேயும் பல வீரபாண்டிய கட்டுபொம்மன்கள் மறைந்திருக்கிறார்கள் எங்கள் ஆரோக்கியமான மக்கள் மத்தியில். ஆகவே ராணுவம் இல்லாத நாடே இருக்கையில் அதுதான் நாட்டை பலப்படுத்துகிறது என்ற வாதம் அசட்டுத்தனமானது. மக்கள் ஆரோக்கியமே அதற்கு முதன்மையானது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கனிஷ்கா மற்றும் சஸ்மிதா கருத்து மறுத்தல் அங்கம் முடிந்துவிட்டது. இதோ உங்களுக்கான கேள்விகளோடு வருகின்றார் நடுவர் ரஹீம் அவர்கள். ஒரு பெரிய மலையை விட்ட மாதிரி இருக்கு. சஸ்மிதா, கனிஷ்கா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு தலைப்பு. சரிங்களா? நான் இந்த தலைப்பை நான் பார்க்கும் பொழுது எப்படி இந்த 5ஆம் ஆண்டு மாணவர்கள் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் எப்படி இந்த தலைப்பை வந்து தயார்படுத்துவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நாங்க 2 பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ சிறப்பாக 2 பேரும் பேசுனீங்க. யாரு உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட், இந்த எழுத்து படிவம் எழுதி கொடுத்தா? சஷ்மிதா, கனிஷ்கா? ஆசிரியர். அவங்க பேரு சொல்லுங்க. விக்டோரியா டீச்சர். விக்டோரியா டீச்சர். கனிஷ்கா? முதல் ஸ்கிரிப்ட் மட்டும் டீச்சர் எழுதி கொடுத்தாங்க, மத்ததெல்லாம் நானே பண்ணேன். சிறப்பு. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், ஆசிரியர்களும் வாழ்த்துக்கள். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அவ்வளவு நல்ல கருத்துக்களை 2 பேரும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. என்னுடைய கேள்வி, சரிங்களா? முதல் கேள்வி வந்து சஷ்மிதாக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க ராணுவம், நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? ராணுவம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நாட்டோட பலத்தை காட்டுவது வந்து வெறும் ராணுவம் மட்டுமல்ல. சரிங்களா? நம்மளுக்கு வந்து பல இயந்திரங்கள், ராணுவர்கள் எவ்வளவு படை எவ்வளவு இருந்தாலும் அந்த நாட்டுல அந்த மக்கள் வந்து ஆரோக்கியமா இல்லைன்னா, சரிங்களா, எதுவுமே வந்து சரிப்படாது. ஆமாவா இல்லையா? ராணுவம் நல்லா இருக்கு, நம்மளுடைய பார்டர்ஸ் எல்லாமே வந்து ராணுவர்கள் இருக்காங்க, பாதுகாப்புக்கு வந்து படைகள்லாம் இருக்காங்க. மக்கள் ஆரோக்கியமாக இல்லை. உடல் ஆரோக்கியமாக சரி, மன ஆரோக்கியமாக இருந்தா சரி, 2 ரீதியிலும் ஆரோக்கியம் இல்லை. அப்ப எந்த ஒரு பயனும் இல்லைல்ல. அப்ப மக்கள் ஆரோக்கியம் தான் முதன்மையாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு நாட்டோட பலத்தை கொடுக்கும். அதன் பிறகுதான் இந்த ராணுவம் மற்ற துறையெல்லாம் என்று நான் சொல்றேன். சஷ்மிதா, இப்ப வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த ராணுவம் வந்து ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு நாட்டோட பலத்தை வந்து புலப்படுத்துவதுன்னு சொன்னீங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கியம். சரிங்களா? அவங்களுடைய மன ஆரோக்கியம், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், இது ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் ராணுவ வீரர்கள் இருந்தாலும், எத்தனைதான் ராணுவ படை இருந்தாலும், இயந்திரங்கள் இருந்தாலும், மக்கள் அந்த ஒரு நாட்டுல மக்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த நாட்டுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே. இவ்வளவு ராணுவம் வச்சுட்டு என்ன பயன்? மக்கள் அங்க ஆரோக்கியமா இல்லையா? அப்ப மக்களோட ஆரோக்கியம் தான் ஒரு நாட்டோட பலத்தை புலப்படுத்துவது என்று நான் சொல்றேன். சஷ்மிதா, இதுக்கு என்ன மாற்று கருத்தா நீங்க சொல்றீங்க? இல்ல என் கூட ஒத்துக்கிறீங்களா? ஐயா, நீதிபதிகளுக்கு நன்றி. ஐயா, உதாரணத்திற்கு நாம் இயற்கை பேரிடரை எடுத்துக்கொள்வோமே. இன்று முதல் SPM தேர்வு தொடங்கி உள்ளது. ஆனால் பல இடத்தில் மழையும் வெள்ளமுமாய் காணப்படுகின்றன. அதனால் பல மாணவர்களால் SPM தேர்வை எழுத முடியாத காலகட்டம் வந்துவிட்டது. அப்பொழுது ராணுவம் அவர்களுடைய ஊர்தியை பயன்படுத்தி அந்த மாணவர்களை தேர்வு மையத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். இரண்டாவதாக, திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் போது ராணுவத்தின் பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. 2014ஆம் ஆண்டில் MH370 என்ற விமானம் வானில் பறந்து மாயமாகிவிட்டது. அது எங்க சென்றது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் நம் அண்டை நாடுகளான சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகள் அவர்களுடைய பலமான படையை வைத்துதான் நம் விமானத்தை தேட பணியாற்றினர். ஆகையால் நாம் மற்ற நாடை உதவி செய்ய நினைத்தால் முதலில் நம் நாடு ராணுவம் பலமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆணித்தரமான கூற்று. நிறைய ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சிருக்கீங்க. இந்த வெட்டிக்கன் சிட்டி, கோஸ்டாரிக்கா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கியம் சரிதாமா. மக்கள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனா நாட்டுல வந்து பிரச்சனை, மற்ற நாடு வந்து நம்ம நாட்டை வந்து தாக்குறாங்க. அந்த நாட்டுல அமைதி இல்லை. எப்படி ஒரு மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும்? இப்ப நீங்களும் நானும் இப்ப தைரியமா நம்ம நாட்டுக்கு எதுவும் வராதுப்பா அப்படி ஒரு தைரியமா இருக்கும்ல, அதை பத்தியே நம்ம நினைக்க மாட்டோம்ல. ஆமாவா இல்லையா? நம்ம நாட்டுல வந்து யாரும் போர் கொடுக்க இந்த மாதிரி நினைக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ராணுவ படை இருக்கு, சரிங்களா? இல்ல மற்ற நாட்டோட ராணுவ படை நம் நாட்டுக்கு வந்து உதவி செய்யும். அந்த அந்த அமைதி இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய மக்களோட அந்த ஆரோக்கியமும் வருது. அதனால வந்து ராணுவம் வந்து மக்கள் ஆரோக்கியத்தோட மிகவும் முக்கியம். அதுதான் ஒரு நாட்டோட பலத்தை காட்டுது என்று நான் சொல்லுவேன்.
கனிஷ்கா, இது வந்து நான் ஒரு 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 ஸ்டேட்மெண்டா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்களா, இப்ப நீங்க சொன்னீங்க தானே, ஆமாவா இல்லையா, மக்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொன்னீங்க, ஆமாவா இல்லையா? ராணுவம் எல்லாம் ரெண்டாவது பட்சம்னு சொல்றீங்க, ஆமாவா இல்லையா? மக்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிறது வந்து என்னதுன்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பு. இப்ப வந்து நம்ம நாடு மலேசியால வந்து எந்த ஒரு போர் இல்ல, ஆமாவா இல்லையா? போர்னா தெரியாதுன்னா வார் எல்லாம் இல்ல. அப்ப வந்து நம்ம அமைதியா இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை கொடுக்குது. இப்ப வந்து நம்ம நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனா நம்ம நாட்டுல வந்து சண்டை, பிரச்சனை, போர், எப்படி அந்த ஆரோக்கியம் வராது. அப்ப ராணுவம் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு நாட்டோட பலத்தை கொடுக்கும், சரிங்களா? அதுதான் வந்து அது ஒரு அடித்தளம். அந்த சேஃப்டின்னு சொல்றாங்களே, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்றாங்களே, இதுதான் வந்து ஒரு நாட்டோட பலத்தை புலப்படுத்துறது என்று நான் சொல்றேன். கனிஷ்கா, ஒத்துக்கிறீங்களா? வணக்கம் ஐயா, நீங்கள் கூறுவதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த ராணுவத்திற்கும் சேர்வதற்கு முதல் அவர்கள் வந்து ஆரோக்கியமாக தானே ஐயா இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லை என்றால் எதிராளியை எதிர்த்து எப்படி ஐயா போராட முடியும்? ஆனால் உதாரணத்திற்கு ஐயா, இங்கு நீங்கள் ஒரு நீதிபதியாக என்னை கேள்வி கேட்டு ஆரோக்கியமாக தானே ஐயா உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நானும் உங்கள் கேள்விகளுக்கு ஆரோக்கியமாக தானே ஐயா பதில் சொல்கிறேன். இதற்கு ஆரோக்கியம்தான் துணை புரிகிறது என்று நான் நம்புகிறேன் ஐயா. பக்கத்துல பெனடால் வச்சிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு கனிஷ்கா? ஓகே கனிஷ்கா, ரெண்டு பேரும் சிறப்பாக செஞ்சிருந்தீங்க. கனிஷ்கா மற்றும் சஷ்மிதா இருவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, சரிங்களா? நானே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இந்த கருத்து உங்களோட எழுத்து படிவத்துல. வாழ்த்துக்கள்.